வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வியாழன் காலை ஆண்டவரின் அன்பிலும் புனித சவேரியாரின் மன்றாட்டிலும் நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க போகிறோம். கடல் கடந்தும் மொழி தெரியாமல் கூட தன்னையும் மறந்து ஆன்மாக்களை நேசித்த ஒரு திருத்தூதர். அவருடைய வாழ்வே ஒரு மாபெரும் அற்புதம். அவர் இயேசுவின் நாமத்தை உலகத்தின் எல்லை வரை எடுத்து சென்றார். அவரிடம் செல்வமில்லை, சொந்தமில்லை. ஆனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக திகழ்ந்தார். இன்றைய இந்த நேரம் புனித சவேரியாரின் அற்புதம் நமக்கும் தேவையான தருணம். வேலை தேடி தவிப்போர், நோயால் சோர்ந்தவர்கள், ஆன்ம நலம் தேவைப்படுவோர், குழந்தைகள், குடும்பங்கள், இளைஞர்கள், கடன் சுமைகள், எதிர்காலம் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து புனித சவேரியாரின் பரிந்துரையால் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்குவோம். இன்று நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடன் நடந்து நம் வீடுகளிலும் வாழ்க்கையிலும் அவர் செய்த அற்புதங்கள் மீண்டும் நிகழட்டும். அன்புடன் நம்பிக்கையுடன் புனித சவேரியாரின் பாதங்களில் விழுந்து இன்றைய நாளை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபத்தில் ஒரு முக்கிய பங்கு நம்பிக்கை. நீங்கள் ஜெபிக்கும் போது அது எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அற்புதங்கள், அதிசயங்கள், தீர்வுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். நாம் இப்போது ஜெபிக்க இருக்கும் இந்த ஜெபங்களை தினமும் உங்கள் வீட்டில் செய்து வர அழைக்கின்றோம். நம்முடைய கவலைகள், நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை தேவை, கடன் சுமைகள், மன அமைதி எல்லாவற்றையும் முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். ஜெபம். புனித சவேரியாரே, நாங்கள் உமது திருவடிகளில் விழுகின்றோம். உமது பரிசுத்த வாழ்வின் நிழலில் எங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஒளி காண விரும்புகின்றோம். கடல் கடந்த அன்பு, மொழிகளை அறியாத இடங்களிலும் அன்பை சொல்லி சென்ற உம்முடைய உள்ளம், பசுமையான ஆன்மாக்களுக்கு நற்செய்தி உணவளித்த ஒவ்வொரு நடையும் எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே, புனித சவேரியாரின் பரிந்துரையால் இங்கே ஜெபிக்கும் உமது மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் அருள் வளத்தை பொழிந்தருளும். நோயின் பயத்தில் வாழும் ஆன்மாக்களுக்கு உமது குணம் தரும் கரங்கள் தாங்கட்டும். வேலை தேடி சோர்ந்து நிற்கும் இளைஞர்களுக்கு தகுதியான வாய்ப்புகள் தோன்றட்டும். கடன் சுமைகளில் தவிக்கும் குடும்பங்களுக்கு விடுதலையான திறவுகோல் கிடைக்கட்டும். பிளவான குடும்ப உறவுகள் மீண்டும் ஒருமித்த அமைதியோடு இணைக்கப்பட்டு புதிய குடும்பங்களாக மாறட்டும். புனித சவேரியாரே, இயேசுவின் ஒளியை எடுத்து சென்ற நீர் இப்போது எங்களின் இருளான சந்தேகங்களிலும் பயங்களிலும் ஒளிர்கின்ற ஒரு நம்பிக்கையின் நெருப்பாக இருக்க வேண்டுகிறோம். இன்று இங்கே ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் ஒளியாகவும், மன அழுத்தங்களை அகற்றும் நறுமணமாகவும், இறை அன்பை நனவாக்கும் தூதனாகவும் நேரில் வந்து வழிநடத்த வேண்டுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் உமது பரிந்துரையின் வழியாக அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் எங்கள் வீடுகளிலும் வாழ்விலும் இப்போதே நிகழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பின்வரும் ஜெபங்களை என்னோடு இணைந்து நீங்களும் பக்தியோடு கூறுங்கள். புனித சவேரியார் ஜெபித்த ஜெபம். ஓ என் சர்வேஸ்வரா, நான் உம்மை சிநேகிக்கிறேன். நீர் என்னை இரட்சிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல, உம்மை சிநேகியாதவர்களை நித்திய அக்கினியிலே தள்ளி தண்டிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல. ஆனால் என் இயேசுவே, நீர் சிலுவையின் மீது உமது கரங்களில் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆணிகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய உபாதைகளுக்குள்ளாகி பாவியாகிய எனக்காக
ஆம், எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர். அப்படியானால் நான் உம்மை சிநேகிக்க மாட்டேனா? மகா அன்பு நிறைந்த இயேசுவே, மோட்சத்தை நாடியாவது நரகத்துக்கு பயந்தாவது வேறெந்த சம்பாவனையை நம்பியாவது நான் உம்மை சிநேகியாமல் நீர் எவ்விதம் என்னை சிநேகித்தீரோ அவ்விதம் நானும் உம்மை சிநேகிக்கிறேன். ஏனெனில் நீரே என் அரசர், நீரே என் சர்வேஸ்வரன். ஆமீன். புனித சவேரியாரை நோக்கி துன்புறுவோரின் ஜெபம். புனித சவேரியாரே, நலமனைத்திற்கும் ஊற்றான இறைவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய தூதராக இப்போது உம்மை நாடி மன்றாடுகிறோம். துன்பமும் பிணியும் சாவும் மனு குலத்தை பாதித்துள்ளதை உணர்கிறோம். எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் பாவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு துன்பத்திற்கும் சாவிற்கும் தம்மையே கையளித்தார். தமது உயிர்ப்பால் எங்களுக்கு மீட்பளித்தார். சாபக்கேடாக கருதப்பட்ட துன்பம், பிணி, சாவு அனைத்தையும் விண்ணக வாழ்வுக்கு உதவிடும் மேன்மை நிறை வழிகளாய் மாற்றி அமைத்துள்ளார். புனித சவேரியாரே, இப்போது உங்கள் பரிந்துரையை நாடுகிறோம். இரக்கமிக்க இறைவா, ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடைய நாம் முயலும்போது பல இடையூறுகள் எதிர்படுகின்றன. சோதனை புயலால் தாக்குண்டு சோர்வடைய விடாதேயும். மன வலிமையை தாரும். ஆழ்ந்த விசுவாசத்துடன் எந்த சோதனையையும் அகற்றிவிட அருள் தாரும். என் மனதில் எழும் கவலையின் எண்ணங்களை களைந்து மன அமைதியுடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்தருளும். புனித சவேரியாரே, விண்ணக தந்தையிடம் எங்கள் ஆண்டவரான கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்கள். அவர் தமது பாடுகளின் துன்ப களத்தை அஞ்சினும் அக்களம் நீங்க பெற மன்றாடினும் தமது திருவுளத்திற்கு ஏற்ப அதனை ஏற்றுக்கொண்டார். என் வலிமையின்மையை நான் நன்கறிவேன். உடல் நோயால் அவதி உறும் என் மீது இரக்கமாயிருக்க உம் பரிந்துரையை தாரும். உமது திருவுளத்துக்கு ஏற்புடையதானால் இப்பிணியினின்று என்னை காப்பாற்றியருளும். பிணியின் துன்பம் நீங்க பெற்று நலமான உடலுடன் இறைவனை போற்றி புகழ வரமருளும். மக்களின் பிணிகளை அகற்றி நல்வாழ்வளித்த எங்கள் ஆண்டவர் என்னோடு தங்கியிருப்பாராக. அவரின் அருள் பார்வை என் மீது இருந்தால் போதும். நான் எதற்கும் கலங்கமடையேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உமது திருப்பெயரை புகழ்ந்து பாட என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவீராக. புனித சவேரியாரே, என் உடலில் உள்ள பிணியின் துன்பத்தையும் மனதின் வேதனையையும் ஆன்ம வறட்சியையும் பொறுமையுடன் ஏற்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இவை கிறிஸ்துவின் பாடுகளுடன் இணைந்து எனக்கும் உலகில் துன்புறும் அனைவருக்கும் நற்பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பொது ஆபத்தில் ஜெபம். ஓ இயேசுவே, திவ்ய மீட்பரே, எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் இரக்கமாயிரும். புனித சவேரியாரே, உலகத்தின் பல தரப்பட்ட ஆபத்துகளுக்கிடையே இன்றும் துடிக்கிற எங்கள் உயிர்களுக்காக உங்கள் பரிந்துரையை நாங்கள் நாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு பொறுத்தல் அளித்து இந்த இடர்காலத்தில் உமது விலை உயர்ந்த மகனின் திருமுகத்தை பார்த்து எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்நேரத்தில் பயமும் குழப்பமும் பாதுகாப்பின்மை நிறைந்த உலகில் நீங்காத நம்பிக்கையுடன் உங்கள் திருப்பெயரை அழைக்கிறோம். புனித சவேரியாரே, உலக நாடுகள், மக்கள், குடும்பங்கள், நோயாளிகள், தொழில்கள், இளைஞர்கள் எல்லோரும் பலவிதமான ஆபத்துகளுக்குள் தத்தளிக்கிறார்கள். இவர்களின் மீட்பிற்காக உமது கருணையை நாடி உங்கள் புனித மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து இம்மாதிரியான பேராபத்துகளில் இருந்து பாதுகாக்க வேண்டுகிறோம்.
எங்களுக்கு வந்துள்ள இப்பேராபத்துகளில் இருந்து எங்களை மீட்டு உமது புகழ் பாட எங்களுக்கு நல்வாழ்வு தந்தருளும். நாங்கள் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாய் வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறோம். ஆமீன். புனித சவேரியாரை நோக்கி மனம் திரும்புவோரின் ஜெபம். புனித சவேரியாரை, இன்றைய உலகத்தில் பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்ப விரும்புகிற நெஞ்சங்கள் பல உள்ளன. அவர்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அந்த செந்துயர் மாற உங்கள் பரிந்துரை வழியாக இறை மீட்பு அவர்களை நோக்க அழைக்கட்டும். இந்த கனிவான ஜெபம் ஆண்டவரின் அருளை பெற நம்மை தயார் செய்யட்டும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. ஆமீன். புனித சவேரியாரை நோக்கி நற்பேறு காலத்திற்கான ஜெபம். புனித சவேரியாரே, அன்னையரின் துயரங்களில் இறைவனின் ஆற்றலை உணர்த்திய தூயவரே, பரிசுத்த அன்னையின் வழியாக நற்பேறு காலத்தில் இருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் நன்மையும் சமாதானமும் பெருக உமது பரிந்துரையுடன் இந்த ஜெபத்தை ஆண்டவரின் திருவுளத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அமலன் இயேசுவின் அருள் நிறை அன்னையே, நீர் இறைவனுக்கு ஏற்ற ஆலயமாக விளங்கினீர். எனவே அன்பின் இறைவன் தாமே உம்மில் மனிதனானார். அவரை உமது திருவயிற்றில் தாங்கியதால் அன்னையர் அனைவருக்கும் பாதுகாவலியானீர். இறைவனின் திருவருளால் நான் பெற்றெடுக்க போகும் எனது குழந்தையை புனிதப்படுத்தியருளும். என் திருமண அன்பின் கனியான இக்குழந்தை நலமாக பிறந்திட அருள் கூர்ந்து எங்கள் குடும்பத்தில் அகமகிழ்வை தாரும். என் களைப்பை களைந்து நலமளித்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இப்பொறுப்பை இறை திருவுளத்துக்கு ஏற்ப நிறைவேற்ற துணை செய்வீராக. அறிவும் அன்பும் பண்புகள் அனைத்தும் பெற்ற குழந்தையாக வளர்ந்திட உதவியாயிரும். நீர் விசுவாசம் தியாகம் நிறைந்த அன்னையாக விளங்கியது போன்று நானும் என் குழந்தையின் பால் அவற்றை கடைபிடிக்க செய்தருளும். உமது உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றீர். உம் வருகையால் அவரது வயிற்றில் குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எனக்கும் என் குழந்தைக்கும் உமது இடைவிடா அருள் துணை கிடைக்க வேண்டும் என்று பணிந்து மன்றாடுகிறேன். ஆமீன். புனித சவேரியாரை நோக்கி இளைஞர்களின் ஜெபம். புனித சவேரியாரை, இளைஞர்களின் பாதையை ஒளியுடன் வழிநடத்தும் தூயவரே, நல்ல வாழ்வும் நற்சிந்தனையும் பணிவும் அறிவும் வளர இன்றைய இளைஞர்களுக்காக உம்மை நோக்கி இந்த ஜெபத்தை ஆண்டவரின் திருவுளத்தில் பரிந்துரைக்கிறோம். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று உமது அன்பார்ந்த மகன் இயேசு வழியாக கற்பித்துள்ளீர். நாங்கள் தூய்மையான வாழ்வு வாழ்ந்திட என்றும் எங்கள் மீது உமது அருளை பொழிகின்றீர். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
நாங்கள் உம் பிள்ளைகளானோம் என்பதை உணர்ந்து உம்மை போற்றுகின்றோம். தூயவரென முக்காலமும் புகழப்படும் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். புனிதம் நிறைந்த உள்ளத்தில் நீர் தங்குகிறீர் என்பதையும் நாங்கள் அறிவோம். எனவே எங்கள் உள்ளம் உமக்கே உரிய ஆலயமாக விளங்கிட வேண்டுமென்று விரும்புகிறோம். எங்களுக்கென இவ்வுலகில் அன்பு நிறை பெற்றோரை அளித்துள்ளீர். அவர்கள் எங்களிடம் காட்டும் அன்பு உமது கொடைகளென அறிவோம். இவ்வளவு சிறப்பாக எங்களை பராமரித்து வரும் உம்மை எல்லாவற்றையும் விட மேலாக அன்பு செய்வோம் என வாக்களிக்கிறோம். இவ்வன்பை செயலில் காட்டும் வகையில் உமது கட்டளைகள் அனைத்தையும் நுணுக்கமாய் பின்பற்றுவோம் எனவும் நீர் மக்கள் அனைவருக்கும் தந்தையாதலால் உம் பொருட்டு அனைவரையும் அன்பு செய்வோம் எனவும் வாக்களிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தம் பெற்றோர்க்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் உமக்கு மிகவும் பூரிப்பளிக்கும் நற்பண்பன்றோ? தம் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவை பின்பற்றி நாங்களும் பெற்றோர், கண்காணிப்பாளர், பெரியோர், குருக்கள் அனைவருக்கும் கீழ்ப்படிவோமாக. எங்கள் பெற்றோரிடம் நீர் ஒப்படைத்துள்ள பெரும் பொறுப்பை அவர்கள் செயல்படுத்த அவர்களுக்கு துணையாயிரும். எங்களிடம் காணப்படும் குற்றம் குறைகளை அவர்கள் திருத்தும் போதும் எங்களை கண்டிக்கும் போதும் நாங்கள் பணிவுடன் நடக்க எங்களுக்கு நல்ல மனப்பாங்கை அளித்தருளும். நாங்கள் அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்தோங்க உழைத்திடவும் நீர் உலகில் வெளிப்படுத்தியுள்ள உண்மைகளை உணர்ந்திடவும் அவற்றில் உண்மையே உருவான உம்மை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு மெய்யறிவை தந்தருளும். வயதில் வளரும் நாங்கள் ஆன்ம வாழ்வில் வளரவும் அறிவு திறமைகளில் வளரவும் எங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் தொண்டு செய்யும் குடிமக்களாய் விளங்கவும் உமது அருளுதவியை எங்களுக்கு நிறைவாய் தந்தருள்வீராக. ஆமீன். புனித சவேரியாரை நோக்கி வேலை வாய்ப்பு பெறும் ஜெபம். புனித சவேரியாரே, இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் வழிகாட்டும் ஒளியாக இருந்த நீர் இப்போது வேலை தேடி தவிக்கிற ஆன்மாக்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். அவர்கள் பெற வேண்டிய வாழ்வாதார கதவுகள் திறக்கப்படுவதற்காக உமது பரிந்துரையின் வழியாக ஆண்டவரிடம் இஜெபம் போதிக்கப்படட்டும். எல்லாம் வல்ல இறைவா, அழகிய உலகை மனிதனுக்காக படைத்தீர். உழைப்பின் வழியாக மனிதன் உயர்வடையுமாறு வழிவகுத்துள்ளீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் வேலை செய்து உழைப்பின் மேன்மையை உணர்த்தியுள்ளார். வேலை செய்யும் வாய்ப்பற்று உள்ள எனக்கு உதவி அருள உம்மை மன்றாடுகிறேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளவர்களை காத்து வாழ்வில் முன்னேறி செல்ல போதிய ஊதியம் தேவைப்படுகிறது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது உவமையில் தலைவன் ஒருவன் வேலையற்றோரை வெவ்வேறு நேரத்தில் திராட்சை தோட்டத்தில் வேலை கமர்த்தி போதிய ஊதியம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வீண் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் போதித்துள்ளார். எனவே அவரில் நம்பிக்கை கொண்டுள்ள எனக்கு எவ்வித உலக கவலையும் தோன்ற விடாதிருக்க வேண்டுகிறேன். உமது தயவால் எனக்கு கிடைக்கும் அலுவலை பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொள்வேன். உம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே அதனை நிறைவேற்றுவேன். என்னில் தளரா ஊக்கத்தையும் நிலையான உடல் உறுதியையும் தந்து என்னிடம் நீர் ஒப்படைத்துள்ள கடமையை நிறைவாக செய்திட அருள்வீராக. ஆமீன். புனித சவேரியார் ஜெபமாலை. புனித சவேரியார் வழியாக கேட்கும் 10 மன்றாட்டு. 1. சத்திய மறைக்கு ஓர் அழியாத வச்சிர தூணாகிய புனித சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலை கொண்டு அதன்படி இறைவனுக்கு ஏற்க
புண்ணிய நெறியை அனுசரிக்கவும் பரம கர்த்தர் இறை மக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் கட்டளையிட்டருளவும் தேவ கிருபை சிம்மாசனத்திலே மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, சிந்து தேசத்தவராயிருக்கிற எங்களுக்கு காவலுமாய் அன்புள்ள தகப்பனுமாயிருக்கிற புனித சவேரியாரே, இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் சத்திய நெறி தவறாதிருக்கவும், சுற்றிலும் மொய்த்திருக்கிற அஞ்ஞானம் என்கிற இருளில் நுழையாமல் புண்ணிய ஒளி வீசி விளங்கவும் தேவ கிருபா கடாட்சத்தால் நாளுக்கு நாள் வளர வேண்டுமென்று இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, சிந்து தேசத்திற்கும் உத்தம போதகரான புனித சவேரியாரே, நீர் புனித இஞ்ஞாசியாருக்கு பிரிய சீடனாகி புண்ணிய சாங்கோபாங்கத்தை அனுசரித்து எல்லா புண்ணியங்களையும் கடின தபசையும் செய்து கொண்டு அனைவருக்கும் சுகிர்த மாதிரியாய் விளங்கினீரே. அப்படியே உம்மால் நேசிக்கப்பட்ட பாரத குருக்கள் எல்லாரும் உம்மை போல சகல புண்ணியங்களினாலேயும் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் சுகிர்த போதனையினாலும் உத்தம மாதிரியினாலும் தர்ம வழியை காண்பித்து கொண்டு வரவும் இறைவன் அவர்களை கிருபையோடு காப்பாற்றவும் அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் தந்தருளவும் பாரத நாட்டிற்கு மேன்மேலும் வேண்டிய சத்திய சர்க்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடத்தவும் வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, பாரத திருச்சபைக்கு உதவியும் தஞ்சமுமாயிருக்கிற புனித சவேரியாரை. திருச்சபைக்கு உதவி உபகாரம் செய்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கி அருளவும், தேவ ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதியர், ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றி இறைவனிடம் மிகுதியான கிருபை பெறவும் நீரே அவரை மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, அஞ்ஞான இருளை பல இடங்களில் நீக்கினவராகிய புனித சவேரியாரை. பாரத நாட்டிலும் உலகமெங்கும் பசாசின் ஆதிக்கம் ஒழிந்து திருமறை எங்கும் பரவவும் திருச்சபைக்கு விரோதம் செய்பவர்களுக்கு இறைவன் நல்ல மனது கொடுத்தருளவும் வேண்டும் என்று அவரை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, பல்லாயிரம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த புனித சவேரியாரே. புற மதத்தினர் மெய்மறையை அறிந்து ஞான தீட்சை பெற்று திருச்சபையின் மீட்பு பேற்றினை பெற பரம கர்த்தரை மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 7வது, கிறிஸ்தவர்களை மெய்மறையின் படியே நடப்பித்து ஈடேற்றவும், பாவிகளை புண்ணிய நெறியிலே திருப்பவும் வெகு பிரயாசைப்பட்டவராகிய புனித சவேரியாரே, மெய்மறையை அறிந்தவர்கள் எல்லாரும் அதன் சுகிர்த நெறியை அனுசரித்து அஞ்ஞான முறையை எல்லாம் விளக்கவும், நன்னெறி தவறின பதிதர் பாவிகள் முதலியவர்கள் மனம் திரும்பவும் தேவ கிருபையிடத்தில் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 8வது, மக்களுடைய இக்கட்டுகளை விலக்கி நீக்கவும், ஆபத்தினின்று அநேகரை ரட்சிக்கவும் ஆச்சரியமான அற்புதங்களை செய்தவராகிய புனித சவேரியாரை, இறைவன் கிருபை கூர்ந்து பஞ்சம், படை, நோய், பெருவாரி காய்ச்சல், வைசூரி, இடி, பெருங்காற்று முதலிய துன்பங்கள் அடியோர்களை அணுக விடாமல் விலகவும், எல்லா தீமைகளினின்றும் எங்களை காத்து, துயரப்படுகிறவர்களுடைய துயரெல்லாம் தீர்த்து அவர்களை தேற்றவும் தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9வது, மக்களுடைய அவஸ்தை நேரத்தில் திரளான பேர்களுக்கு நல்ல மரணத்தை அடைய உதவி செய்து கொண்டு வந்த புனித சவேரியாரே, நாங்கள் எல்லாரும் பாவம் இல்லாமல் தரும வழியிலே நடந்து நல்ல மரணத்தை அடைந்து பேரின்ப விண்ணுலக அரசிலே சேர
எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10வது, புனித சவேரியாரை, நீர் 10 வருட காலமாய் பாரத நாட்டில் பரமனின் திருமறையை நிறுவ பிரயாசைப்பட்டு கடைசியாய் வெள்ளிக்கிழமையில் பாக்கியமான மரணம் அடைந்ததினால் உமது பெயரை குறித்து 10 வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறவர்கள் எல்லாரும் நினைத்த தர்ம காரியம் அனுகூலமாகவும் மண்ணுலகில் இருக்கும் அளவும் இறைவனை பக்தியோடே சேவித்து உமது மன்றாட்டின் உதவியால் தேவ கிருபையின் பெருக்கத்தை அடைந்த பின் பரம கர்த்தாவின் பேரின்ப தரிசனையில் உம்மோடு நித்தியமாய் வாழ்ந்திருக்கவும் வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. புனித சவேரியாரே, நாங்கள் செய்த இந்த பாவங்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் அடியோர்களுக்காக மனு பேசி மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். துதிக்கப்படுகிறதற்கு மிகவும் தகுதியுள்ளவராய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சவேரியாரே, அனைவரின் மீட்புக்காக உமக்குள்ள ஆசை பெருக்கத்தையும் பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு 10 வருடமாய் நீர் பட்ட அத்தியந்த பிரயாசை வருத்தங்களையும் பார்த்து மெய் கடவுளை மக்கள் அறியவும் பதிதர் பிரிவினைக்காரர் முதலிய சகலரும் நன்னெறியில் மறுபடி சேரவும் பாவிகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் தரும வழியிலே சாங்கோபாங்கமாய் நடக்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆத்துமாக்களுடைய வேதனை குறைந்தொழியவும் நாடுகளுக்குள் சமாதானம் உண்டாகவும் திருமறை உலகமெங்கும் பரவவும் வேண்டிய அனுக்கிரகத்தை பரம கர்த்தர் செய்தருளும்படி அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித சவேரியாருக்கு நவநாள் ஜெபம். மிகவும் சிநேகிக்கப்பட்டவரும் தேவ சிநேக மிகுதியால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே,
உம்மோடு கூட சாஷ்டாங்கமாக திவ்ய சந்நிதானத்தை ஆராதிக்கிறேன். இறைவன் உம்மை இவ்வுலகத்தில் அநேக வரங்களாலும் மரணத்திற்கு பிறகு நித்திய கிரீடத்தாலும் அலங்கரித்தார் என்கிற எண்ணமானது எனக்கு மகா சந்தோஷம் வருவிக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்து உமது வல்லபமுள்ள மன்றாட்டால் எனக்கு மகா அவசியமான வரமாகிய நல்ல சீவியமும் நல்ல மரணமும் அதோடு கூட சர்வேஸ்வரன் சித்தத்திற்கும் மகிமைக்கும் ஒத்திருக்குமாகில் அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும் எனக்கு அடைந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சர்வேஸ்வரா சுவாமி முத்தி பேறு பெற்ற புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய புண்ணிய பலன்களை ஸ்துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிர்த மாதிரிகளை அனுசரிக்க அனுக்கிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித சவேரியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாருக்கு சமயோக்கியமும் பிரியமும் உள்ள ஞான புத்திரனாகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேசத்துக்கு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பாப்பானவருடைய
விசேஷ ஸ்தானாதிபதியான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ நன்மை உள்ள சுவிசேஷத்தை போதித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞான ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இயேசுநாதருடைய திருநாமமாகிய சுகந்தத்தை கொண்டு போக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேச சபையின் மேலான மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தை காப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானத்தை மிகவும் வெறுத்து நீக்குகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷ சத்தியத்தின் உத்தம பிரசங்கியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசினுடைய விக்கிரகங்களை அழித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்தோத்திர வணக்கம் பரவ செய்வதற்கு எத்தனமாக நித்திய பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை கண்டு பாவித்து பிரமாணிக்கமாய் பின் சென்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியின் தொனியுள்ள எக்காலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய திருச்சபைக்கு வச்சிர தூணி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானிகள் நன்னெறியில் திரும்புவதற்கு எத்தனமாகிய பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் போதகரான சர்க்குருவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாங்கோபாங்க புண்ணிய நெறியில் தவறாத வழிகாட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துவத்துக்கும் உத்தம மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை கொடுப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவருக்கு ஊனம் தீர்ப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை நோயில் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை ஜெயித்து ஓட்டுபவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையால் சத்துருக்கள் படையை துரத்தினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலையும் புயலையும் கீழ்ப்படுத்தி அடக்கும் வல்லபத்தை கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலும் மற்ற பூதியங்களும் உமது கட்டளைக்கு அடங்கி பணிவதில் பேறு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமான அற்புதங்களை செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல மரணம் அடைவதற்கு உதவியாயிருப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேசத்தின் பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அட்சயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு சபையின் சிறப்புள்ள அலங்காரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன விருப்பத்துடன் மிகவும் தரித்திரமாய் இருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாறாத கற்புடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குறையற்ற பொறுமை சிரவணமுள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தாழ்ச்சியால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியமான தயை உள்ள பிரசன்னமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு நாதருடைய சிலுவைக்கும் பிரயாச வருத்தங்களுக்கும் மிகவும் ஆசைப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேக சாங்கோபாங்கத்தை அடைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறரது ஈடேற்றத்துக்காக என் நேரமும் கவன விசாரமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்தோத்திரத்துக்கும் மனிதர் ஆத்தும நன்மைக்கும்
அத்தியந்த பற்றுதலையும் சுறுசுறுப்பையும் கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேகத்தின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற ஸ்தலத்திலுள்ள ஆத்துமாக்களில் அநேகருடைய அவதியை தீர்க்க மிகவும் உதவியானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுகிர்த குணத்தினாலும் பரிசுத்த நடத்தையாலும் சம்மனசு போல தோன்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேகத்தாலும் இறைவனுடைய திரு சனத்தை நடத்தின பராமரிக்கையாலும் பிதாவன தக்கவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்ற வரத்தாலும் ஞானத்தாலும் தீர்க்கதரிசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேராலும் பேறுகளாலும் அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல பாஷைகளினாலும் அஞ்ஞான ஜனங்களுக்கு சத்தியம் தெளிவித்த வேத பாரகரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை தர துணிந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுகிர்த தவ ஒழுங்கு நடத்தையில் ஸ்துதியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பரிசுத்த வீரத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ கிருபா கடாட்சத்தை கொண்டு சகல புனிதர்களுடைய புண்ணியங்களினால் அலங்கரிக்கப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி முத்தி பேறு பெற்ற புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்திலுள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையில் அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய புண்ணிய பலன்களை ஸ்துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிர்த மாதிரிகளை அனுசரிக்க செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று புனித சவேரியாரை நாடி உள்ளம் முழுவதும் விசுவாசத்துடன் செய்த ஜெபங்களும் புகழ் மாலையும் கேட்கப்பட்டுள்ளன என்பதையே நம்புங்கள். நீங்கள் கேட்ட வார்த்தைகள் வீண் போகாது. புனித சவேரியாரின் பரிந்துரையின் வழியாக உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் அற்புதங்கள், மாற்றங்கள், வேலை வாய்ப்புகளின் புதிய கதவுகள் திறக்கப்படட்டும். உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை வேரூன்றட்டும். இறைவன் உங்கள் வாழ்வில் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இனி உங்கள் வேலை நம்பிக்கையோடு காத்திருங்கள். அவர் செய்யும் அருளை காண்பீர்கள். புனித சவேரியார் உங்கள் துணையாய் என்றும் இருப்பாராக. ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.